அதான் சிறந்த மாநிலமா தான் பீகார் இருக்கு. எதுக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரணும்? அவ்வளவு சிறந்த மாநிலமா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு போய் பீகார்ல வேலைக்கு கொடுக்கலாமே. இது தேர்தல் நேரத்தில் பல பேர் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சில உளறல்களை தவிர்க்க முடியாது. அது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ட்ரம்ப்புக்கு அவர் பதிலே சொல்லலையே. ட்ரம்ப் சொல்லக்கூடிய 2 மாநாட்டையும் மோடி அவர்கள் புறக்கணிச்சிட்டாரு. அவர் எதுக்காக போல என்னங்கிறதெல்லாம் இல்ல, போகலையே. நேர போனால் நமக்கு இந்த வேற ஏதாவது பிரச்சனை, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய பிரச்சனைகள், இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன், இல்ல நீங்க நிறுத்தல, அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்லாம் அவரால் சொல்ல முடியலையே. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு என்று சில சங்கடங்கள் உண்டு. இன்னைக்கு பிஜேபி எப்படியாவது பீகார்ல வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம். பீகார்ல நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள், அங்கே வாழக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது உசுப்பேத்தி விடுறதுக்கு ஏதாவது சொல்லணுமே தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு வளர்ந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தான். அதை மத்திய அரசினுடைய எத்தனையோ அறிக்கைகள்லயே சொல்லியிருக்காங்க. இப்ப எலெக்ஷன் டயத்துல பேசுறத பத்தி எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க ஓட்டு வாங்குறதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, நம்ம பீகாரை பத்தி பேச போறோமா இல்ல கர்நாடகாவை பத்தி பேச பேசுவோம்? நம்ம ஊர்ல இருக்கிற எலெக்ஷனை பத்தி தான் பேசுவோம். இல்ல எந்த ஒரு திருத்தமுமே நேர்மையாக நடந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு திருத்தம்ங்கிற பேர்ல நமக்கு சாதகமான விஷயங்களை செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்னாச்சு, தேர்தல் ஆணையம் என்பதே மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டு வருகிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. அது நமக்கு சாதகமாக வரும்போது அது நல்ல ஆணையம், நமக்கு பாதகமாக வரும்போது அது தவறான ஆணையம். அவ்வளவு. நான் சார் பேசிக்கா இந்த அதிகாரத்துலலாம் இல்லை. இது மாதிரி அந்த மாதிரி ஒரு வாக்காளர் இதெல்லாம் எடுக்க வராங்கன்னாக்க நான் கண்டிப்பாக வீட்டில் இருந்து என்னுடைய பதிவுகளை சரைட்டா பண்ணிடுவேன். அவ்வளவுதான் நம்ம பண்ண. அப்படி ஒவ்வொரு சிட்டிசனும் பண்ணணும். நான் ஏன் ஆபீஸ்க்கு லீவ் போடணும், இன்னைக்கு வரணுமா, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போனா அவங்க தவறு செய்யத்தான் இருக்கும். நாம அதுக்கு சரியாக ஒத்துழைக்கணும். மக்களும் குடிமக்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், 300 ரூபாய்க்கு மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு வரோம். அப்போ ஒரு நாட்டினுடைய நன்மைக்கு, நம்முடைய ஓட்டு உரிமைக்கு ஒரு 1/2 நாள் லீவ் போடுறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம உணரணும். சும்மா எல்லாத்தையும் ஆனா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் செய்யக்கூடிய விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னங்க எந்த ஒரு இதுமே சரியான முறையில் செய்யணும்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. எஸ்ஐஆர் பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பல்வேறு குறைபாடுகள். ஆமா சார், 60 லட்சம் பேர் பீகார்ல விட்டு போச்சுன்னு சொன்ன தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம். அதுதானே சார், தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லாம, தமிழ்நாட்டினுடைய உதவி இல்லாம அவங்க இதை பண்ணிட முடியாது. அப்படியே நேர டெல்லியில இருந்து டப்புன்னு டிக் பண்ண முடியாதுங்க. அது இருக்கு இல்லையா, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க நம்மளை மீறி பண்ண முடியாது. பீகார்ல என்னாச்சு, பிஜேபி அரசாங்கம் இப்ப இருக்கிறது ஆளுகின்றவர்களும் அதே தான். அதனால அவங்க பண்ண முடிஞ்சது, இங்க பண்ண முடியாது. தமிழ்நாட்டினுடைய அதாவது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாமல் தான் டெல்லியில இன்னி வரைக்கும் கூட்டணியிலேருந்து ஆட்சி அமைக்கிறது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, தமிழ்நாட்டில் என்றைக்கு இந்த மத அரசியலை பிஜேபி விடுகிறதோ, RSS கைப்பிடியிலேருந்து வெளில வருதோ, அன்னைக்கு வேணா ஒரு 3-4 சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது வரைக்கும் கிடையவே கிடையாது. அதனால யார் முதுகிலையாவது ஏறி சவாரி பண்ணணும். டெல்லி கட்சிகள் அப்படிதான், லோக்கலாக இருக்கக்கூடிய கட்சிகள் முதுகில தான் ஏறி சவாரி பண்ணணும். ஆனா மொத்த ஆட்சியும் நமக்கு வரணும்னாக்க அது நார்த்தில் வேணா ட்ரை பண்ணலாம். இங்க சவுத்துல குறிப்பாக தமிழகத்தில் நடக்கவே நடக்காது.